ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Revit ஆர்கிடெக்சரில் சீலிங். ஸோ சீலிங் கிரியேட் பண்ண ஜஸ்ட் ஆர்கிடெக்சர் டேப்பில் சீலிங்கை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் பார்த்தா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் சீலிங் அண்ட் ஸ்கெட்ச் சீலிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் சீலிங்கை பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் சீலிங் கிரியேட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ்ட் பவுண்டரியில் வந்து வால்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ வந்து அகைன் சீலிங்குள்ளே போகலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் சீலிங்கை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த க்ளோஸ் பவுண்டரியில் இருக்க வாலை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ நம்ம 3Dல போய் பார்த்தா நம்மளோட சீலிங் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கெட்ச் சீலிங் யூஸ் பண்ணி சீலிங் ட்ரா பண்ணலாம். ஸோ ஸ்கெட்ச் சீலிங் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இதில் இருக்க ஜாமெட்ரிஸ் யூஸ் பண்ணி சீலிங் ட்ரா பண்ணால் போதும். ஸோ நான் இதில் வந்து பிக் வால் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு வாலை பிக் பண்ணிவிட்டு டேப் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்போ இதில் பார்த்தா ஒரு ஏரோ இருக்குது. ஸோ இந்த ஏரோவை கிளிக் பண்ணால் வாலோட அவுட்டர் ஃபேஸுக்கு பவுண்டரி வந்து ஜம்ப் ஆகும். ஸோ அகெயின் இது உள்ளாடியே உங்களுக்கு வேறு ஏதாவது வாய்ட்ஸ் ஆர் கட் அவுட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்போ இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவிட் வந்து எந்த விதமான ஓவர்லேப்பிங் ஆர் கிராஸ் இன்டர்செக்ஷன்ஸை வந்து அலோவ் பண்ணாது. ஸோ எப்போவுமே ஒரு ப்ராப்பர் ஃப்ளோவில் இருந்தால் மட்டும் தான் ரிவிட் வந்து அலோவ் பண்ணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்லைஸ் டூல் யூஸ் பண்ணுறேன், SL அதோட கமெண்ட். அதுக்கப்புறமா ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் TR அதை யூஸ் பண்ணி வந்து நான் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து லெவல் அண்ட் ஹைட் ஆஃப்செட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹைட்டு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது 2600 வந்து ஸோ நான் வந்து 2400 ஆக்கிட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தா தெரியுது ஹைட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட எடிட் டைப்பை பற்றி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணி நான் ஜஸ்ட் ஃபால் சீலிங்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் அகைன் எடிட்குள்ளே போகலாம். ஸோ இதில் ப்ரீசெட்டில் வந்து 2 லேயர்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ ஒரு லேயர் போதும். ஸோ நான் வந்து ஜிப்சம் வால் போர்ட் லேயரை வந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ அகைன் வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் போய் நான் அதோட மெட்டீரியல் மட்டும் ஜிப்சம் ஆர்ட் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் சீலிங்கில் எப்படி ஸ்லோப் கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ வந்து எடிட் பவுண்டரி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லோப் ஆரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து ஏதாவது ஒரு ஃப்ளோர் பிளான் போயிட்டு இந்த ஸ்லோப் ஆரோ வந்து நம்ம பொசிஷன் பண்ணால் போதும். அண்ட் இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எவ்வளோ ஸ்லோப் வேணும்னு நம்ம வந்து மெஷர்மெண்ட்டே கொடுத்தா போதும். ஸோ 3Dல போய் பார்த்தா தெரியும் நம்ம ஸ்லோப் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ சீலிங் டியூட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம ரூஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டியூட்டோரியல். அண்ட் ரிவிட் படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.